அவன் இல்லாம எந்த விதமான மாவுமே பயன்படுத்தாம சர்க்கரைவள்ளி கிழங்கை யூஸ் பண்ணி ஒரு ஹெல்தியஸ்ட் வெர்ஷன்ல ப்ரௌனி எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? இந்த காலத்து குழந்தைங்களுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கை ஸ்டீம் பண்ணி கொடுத்து பாருங்க, சாப்பிடவே மாட்டாங்க. ஆனா ப்ரௌனியா செஞ்சு கொடுங்க, அதுல சர்க்கரைவள்ளி கிழங்கு இருக்குன்னே தெரியாம சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கையால சுத்தமா ஹெல்தியா செஞ்சு கொடுத்துருக்கோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். இதுல நான் யூஸ் பண்ண போற இன்கிரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கிளியரா வீடியோவோட சைட்ல அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துக்கிறேன். கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. 400 இருந்து 450 கிராம் அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு வாஷ் பண்ணி கட் பண்ணி ஸ்டீமர் அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் ஒரு 10-15 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சிங் பவுலில் 2 முட்டை, 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், வீட்டில் ரெடி பண்ண டேட் சிரப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ரெசிபியை கீழே டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம். 1/3 கப் அளவுக்கு உருக்குன பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு நட்ஸ் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக 1/2 கப் நட்ஸ் பவுடர், 1/2 கப் ராகி மாவு சேர்த்தும் செய்யலாம். 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் வீட்டில் எந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்கோ அதையும் சேர்த்துட்டு ஜென்டிலாக அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணி வச்சிருந்த சக்கரவள்ளி கிழங்கு தோல் உரிச்சிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு அதையும் இது கூட சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்பயுமே கேக் பேட்டர் ஓவர் மிக்ஸ் பண்ணவே கூடாது. உங்ககிட்ட சாக்கோ சிப்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் டார்க் காம்பவுண்ட் கூட ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. எதுவுமே இல்லையா, டைரி மில்க் துருவி கூட சேர்த்துக்கலாங்க. லைன் பண்ண டின்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டர் ஆட் பண்ணிட்டு மேலேயே நான் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். நான் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் ஓட்ஸ் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ்க்கு உப்பு போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்த கடாய் அப்படி இல்லைனா குக்கரில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டர் பிளேஸ் பண்ணிட்டு 30 to 35 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணிங்கன்னா சூப்பராக ப்ரௌனி ரெடி ஆயிரும். குக்கரில் பேக் பண்ணுறீங்கன்னா கேஸ்கெட் விசில் போடக்கூடாது. ஆறுனதுக்கு அப்புறமா டிமோல்ட் பண்ணுங்க.